ஒரு சில திரைப்படங்கள் ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்ச உடனே அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் அந்த தயாரிப்பு வந்து தொடங்கிரும். ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் ரிலீஸ் லான்ச்னு நிறைய விஷயங்கள் செஞ்சு அந்த படத்தை வேற லெவல்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி சமயத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு சில திரைப்படங்கள் வெளியாகாம தள்ளி போக வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா 2012ல ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த மதகஜராஜா படம் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா வந்து தள்ளி போய் இந்த 2025 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்ன கேட்டனா, நடிகர் விஷால் தான் இந்த மதகஜராஜா படத்தோட ப்ரொடியூசர். அவர் மேல நீதிமன்றத்துல நிலுவைந்த வழக்குகள் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம். தயாரிப்பாளர் அவரேங்கிறதுனால அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு நடிகர் விஷால் அவர்கள் தான் எடுப்பாரு. நீதிமன்றத்துல நிலுவைந்த வழக்குகள் எல்லாம் வெற்றிகரமா முடிஞ்சுது. அந்த வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதகஜராஜா படம் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு 1 வீக் முன்னாடி சொல்றாங்க. சொன்னதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த காம்போ வந்து அந்த மாதிரி ஒரு காம்போ சொல்லலாம். அதுவும் வந்து இப்ப சந்தானமும் சுந்தர்சியோட படம் சொன்னாலே பாத்தீங்கன்னா அதுல மேக்ஸிமம் வந்து காமெடி இருக்கும், அதே சமயத்துல கிளாமர் இருக்கும், அதே சமயத்துல கொஞ்சம் பழைய ஸ்டோரி லைன் தான் இருக்கும். சரி, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னுடைய பேர் சக்திவேல். இந்த மதகஜராஜா படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நடிகர் விஷால், சந்தானம், சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா இவங்க 4 பேரும் ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. பெரியவங்க ஆனதுக்கு அப்புறமா 4 பேர் 4 இடங்கள்ல இருக்காங்க. ஸ்கூல் மாஸ்டரோட பொண்ணோட மேரேஜ் ஃபங்க்ஷன் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர்றாங்க. அப்படி சேரும்போது தான் நடிகர் விஷாலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான சந்தானத்துக்கும் சடகோபன் ரமேஷனுக்கும் நிதின் சத்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம நடிகர் விஷால் வந்து எப்படி தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ நான் சொன்ன இந்த கதையில நடிகர் விஷாலோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரச்சனையும் சொல்ற அந்த ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நடிகர் சந்தானத்துக்கு வந்து தன்னுடைய ஒய்ஃபோட சேர்ந்து வாழ முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா வந்து அவர் தீர்த்து வச்சிருவாரு. ஆனா சடகோபன் ரமேஷுக்கும் நிதின் சத்யாவுக்கும் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். அதுல அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால அதை தீர்க்கறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஷால் அதிக லெவலில் ரிஸ்க் எடுத்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பாரு. இதுல மெயின் வில்லனா வர்ற யாருன்னு கேட்டீங்கன்னா சோனு சூட் தான். ஸோ சோனு சூட் கம்பெனிக்கு வந்து நடிகர் சடகோபன் ரமேஷ் வந்து சீல் வச்சிட்டதுனால அந்த கம்பெனியை வந்து சோனு சூட் கொளுத்திடுவாரு. பக்கத்துல இருந்த நிதின் சத்யாவோட கார்மெண்ட்ஸ் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து எரிஞ்சு நாசமாயிரும். அதனால நிதின் சத்யாவுக்கு பண ரீதியா நிறைய நஷ்டம் ஏற்பட்டதுனால அதை வந்து இன்வெஸ்டருக்கு திருப்பி கொடுக்கணும். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா சடகோபன் ரமேஷ் வந்து லஞ்சம் வாங்கின புகாருக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இதையெல்லாம் வந்து எப்படி டேக்கிள் பண்ணி நம்ம ஹீரோ வந்து திருப்பி தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பீஸ்ஃபுல்லான லைஃப் கொடுக்காரு அப்படிங்கறத இந்த படத்தோட பேலன்ஸ் கதை. 12 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 12 வருஷம் இருந்த தமிழ் சினிமா ரசிகர்களுடைய மனநிலை வேற, இப்ப இருக்கிற ரசிகர்களோட மனநிலை வேற. அப்படி இருந்தும் இவங்க வந்து என்ன தைரியத்தில் படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் சுந்தர்சி தான். ஸோ இவரோட படங்களை பொறுத்த வரைக்கும் படத்துல கதை இருக்கோ இல்லையோ காமெடியான ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதே சமயத்துல கொஞ்சம் கிளாமரும். இந்த படத்தை அவர் மேல இருக்க நம்பிக்கையில் ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த படத்துக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பிளஸ் கேட்டீங்கன்னா அது நம்ம சந்தானத்தோட காமெடி போர்ஷன்ஸ் தான். ஸோ சந்தானம் இருக்காரு, அதே சமயத்தில் சுந்தர்சி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட காம்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அந்த தைரியத்தில் தான் இந்த படத்தை இவ்வளவு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணாலும் கூட இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இந்த படத்துல சந்தானத்தோட போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா மனோபாலாவோட போர்ஷன்ஸ் வந்து போன மாதிரி நடிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா கடைசி 20 மினிட்ஸ் சைட்ல வந்து விஷால் வந்து ரொம்ப தீவிரமா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சைட்ல வந்து மனோபாலா கூட மொட்டராஜன் சேர்ந்துட்டு சைலண்டா இருந்து மொத்த பேரையும் சிரிக்க வச்சிட்டு இருக்காரு. இதுதான் வந்து அவர் பண்ண ஒரு விஷயம். நம்ம லொல்லு சபா சுவாமிநாதன் வர சீன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நம்ம வந்து மிஸ் பண்ண நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. இந்த படம் வந்து அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அவங்கள பத்தி நம்ம பெருசா பேசியிருக்க மாட்டோம். இப்போ ரிலீஸ் ஆனதுனால அவங்களை வந்து உண்மையில நம்ம மிஸ் பண்ற விஷயம் நமக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கு. ஆனா இந்த படத்துல இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப கலகலன்னு ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து போயிட்டு இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகுது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிதின் சத்யாவும் சடகோபன் ரமேஷோட பிரச்சனை வந்து தீர்க்கறதுக்காக சென்னைக்கு வருவாரு. சென்னைக்கு வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனைக்கு காரணமான ஒரு அரசியல்வாதி யாருன்னு கேட்டீங்கன்னா அது சோனு சூட் தான். சோனு சூட்டோட செல்வாக்கு குறைக்கணும், மதிப்பை குறைக்கணும், அவர் வந்து பதவியிலிருந்து இறக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடிகர் விஷால் பண்ணுவாரு. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தூள் படத்துல விக்ரம் வந்து மினிஸ்டர் காலபாண்டியனை எடுத்து பண்ற நிறைய சீன்ஸ் வந்து நம்மளுக்கு இமிடேட் பண்ற மாதிரி ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. சோ அந்த போர்ஷன்ஸை கம்மி பண்ணிருக்கலாம், இல்லைன்னா வேற விதமா வந்து அவர் ஹேண்டில் பண்ணிருக்கலாம். சோ அதே மாதிரியான ஒரு சீன்ஸ் கொடுத்ததுனால சோ இது நம்ம தூள் படத்திலேயே பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது.
ஸோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் விஜய் ஆண்டனி பாடல் காட்சியில பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுல வந்து அந்த விஷால் பாடின அந்த பாட்டு தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். அந்த சமயத்தில் வந்து வைதிஸ் குலவெரி சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் இருந்ததுனால அதே மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ண சாங் தான் இந்த மை டியர் லவ்வர். அந்த இது சுச்சுவேஷன் செட் ஆகலனா கூட இந்த பாட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அவளோட இருந்தாங்க. இந்த படத்தோட கிளாமர் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் வரலட்சுமி சரத்குமார் இருக்கட்டும், இல்ல அஞ்சலியா இருக்கட்டும், இல்ல கடைசியில கிளைமேக்ஸ்ல வர சதாவா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் தூக்கலா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சுந்தர்சி படங்கள்ல வந்து எவ்வளவுதான் வந்து பாராட்டி பேசினாலும் இந்த விஷயத்தையும் வந்து நம்ம பாராட்டி பேசுறதா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதா தெரியல. பட் இதுவும் வந்து ரசிகருக்கு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இவர் வந்து கிளாமர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் வர ஃபைட் சீக்வன்ஸ் தான். ஸோ இதுல வந்து சோனு சூட்டும் விஷாலும் வந்து பாத்தீங்கன்னா 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பழைய டெக்னிக்கா இருந்தா கூட நல்லா தான் இருக்கு. மேபி வந்து 2012 இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து பெரிய லெவல்ல பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தத்துல இந்த மதகஜராஜா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கலக்கலன ஒரு என்டர்டைன்மெண்டா ஒரு ஃபன்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து படத்துல கதை இருக்கணும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாஜிக்காவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.